அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடிக்கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். இதுவரைக்கும் சுற்றி இருக்கிற மனிதர்கள் உங்களை என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? இவ பாவி, இவங்க நமக்கு வேண்டாம்னு சொல்லி உங்களை கைவிட்டு விட்டு போயிருந்திருக்கலாம். மனிதர்கள் அப்படிதான், எல்லா சூழ்நிலையிலும் அவங்க ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு சில நேரம் அவங்க நம்ம கைவிட்டு விடுவாங்க, கண்டுக்க மாட்டாங்க. நம்ம எங்கேயாவது லைட்டாக தேடி பார்ப்பாங்க, காணும் சனம் விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் மேய்ப்பன் அப்படி இல்லை. ஒரு ஆட்டுக்குட்டி காணாமல் போனால் கூட அதை தேடி அலைஞ்சிட்டு இருப்பார். அதை கண்டுபிடிக்க வரைக்கும் அவர் ஓய்ந்து போகவே மாட்டார். திரும்ப திரும்ப தேடி அதை கண்டுபிடிச்சி தான் தோல் மேலே போட்டு தூக்கிட்டு வருவார். அடிக்க மாட்டார், கஷ்டப்படுத்த மாட்டார், காயப்படுத்த மாட்டார். காயம் கட்டி அவரை தேற்றுவார். இன்னைக்கு நீங்கள் தேடிக்கொள்ளப்பட்டவர்கள். ஆண்டவர் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை பாவின்னு சொல்லி ஒரு சிலர் ஒதுக்கிட்டு போயிருக்கலாம். நீங்கள் பாவி இல்லை. ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் பரிசுத்த ஜனம். உங்களுக்கு ஆண்டவர் ரட்சிப்பை கொடுத்து உங்களை மீட்டு இருக்கிறார். நீங்கள் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் கைவிடப்பட்டவர்கள் இல்லை. ஆண்டவர் உங்களை தேடிக்கொண்டார், தமக்காக தேடிக்கொண்டார். நீங்கள் தான் சீயோன். ஆண்டவர் விரும்புகிற சீயோன் நீங்கள் தான். அதை தமக்காகவே அவர் தெரிந்து கொண்டார். உங்களை அவர் நேசிக்கிறார். நீங்கள் தேடிக்கொள்ளப்பட்டவருங்க. நீங்கள் கைவிடப்படாத நகரம். உங்களை ஒரு நாளும் ஆண்டவர் கைவிட மாட்டார். உங்களை கைவிடாத தெய்வம் உங்களுக்காகவே இருக்கிறார்.